ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளியை எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். டியோடாப்பில் இந்த டைம் நான் வாங்கின பொருட்கள் என்னென்ன, அதெல்லாம் எந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்குது, இது வாங்கலாமா இல்லையா, இதை பற்றின ஒரு ப்ரீஃப் வீடியோ தான் இது. ஒரு பொருளை கடையில் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் கூட வீட்டில் ஒரு டைம் நம்ம எடுத்து திரும்ப எல்லாத்தையும் பார்ப்போம். அது ஒரு சந்தோஷம். ஆன்லைனில் பிக்சரை பார்த்து ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர பொருளை பிரித்து பார்க்குறதுல கண்டிப்பாக அதை விட அதிகமான எக்ஸைட்மெண்ட் இருக்குதான். இதனாலேயே நான் நிறைய வீடியோஸ் எடுக்காமையே விட்டுட்டேன். வந்த உடனே கடன் பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அச்சோ நம்ம இதை வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 டைம் தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோலர் ஸ்டூலு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வீல்ஸ் மாதிரி வரும். இது எனக்கு பிக்சரில் பார்க்கும்போது இரும்பு மாதிரி தோணுச்சு. இந்த ஏபிஎஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த இரும்பு மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக அதனால தான் நான் ஆர்டரே போட்டேன். ஆனால் இது வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. மேலே இருக்கிற அந்த இது கூட ஸ்பாஞ்ச் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிளாஸ்டிக்குங்கிறதுலேயே மனசு விட்டு போச்சு. ஏன்னா இதோட ரேட் பார்த்திங்கன்னா 515 ரூபா. டிஸ்கிரிப்ஷனில் கடைசியாக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே இந்த ஸ்டூல் ரொம்ப பிடிச்சிருச்சு. விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்சதுலேருந்தே இது அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். ஸோ இந்த டைம் பார்த்த உடனே கார்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். மெட்டீரியல் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் இதில் உட்காந்தும் பார்த்தேன். இது எதுக்கு மெயினாக வாங்கினேன்னா, கார்டனில் நம்ம செடிக்கெல்லாம் களை எடுக்கும்போது நகர்ந்து உட்கார வேண்டி இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ரோலர் இருந்துச்சுன்னா அப்படியே நகர்ந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வாங்கினேன். இது எந்த அளவுக்கு ஒலிக்கும்னு தெரியல. இதோட ரிவ்யூ அதுக்கப்புறமா வர வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது வர்த்து தான். ஏன்னா நம்மளுக்கு இடுப்பு பிடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸ் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு தான். அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த ஹேங்கிங் பிளான்டர்ஸ் தான். இது ஆல்ரெடி போன வீடியோலேயே வாங்கியிருப்பேன். 4 பிளான்டர்ஸு. இது அடினியம் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்கிட்ட 8 அடினியம்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 4 பாட் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கு அந்த ஹேங்கர்ஸும் இது கூடயே வந்திருக்கு. நமக்கு ஹேங்கர்ஸ் வேறு எதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் போனதுலேயே சொல்லியிருப்பேன். இது இதுக்கு சூட் ஆகவே இல்லை. இந்த 4 பாட்டுக்கும் சேர்த்து 124 ரூபாய் ஆகுது. ஒரு பிளான்டர் பாக்ஸு இந்த ஹேங்கிங்கோட சேர்த்து 34 ரூபாய் ஆகுது. இது ஜிப்பர் டேகு. இது நம்மளோட பேக்லலாம் ஜிப் போயிடுச்சு அப்படின்னா அந்த கொக்கி மட்டும் நிற்கும் இல்லைங்களா, அது கூட இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். இது இந்த இடத்துல போட்டு நல்லா அமுத்தி விட்டுறணும். அமுத்தினதுக்கப்புறம் எடுக்க முடியாது. நல்லா ஸ்டேபிளாக நின்றுக்கும். இது ஒரு பீஸ் 5 ரூபா. இதில் 4 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 20 ரூபாய் ஆச்சு. அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேஜிக் ஸ்பின்னிங் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் தான். இதில் 5 டிஃப்ரெண்ட் அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிங்க் கழுவுறதுக்கு இல்லை பாத்ரூமில் டைல்ஸ் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் தேய்க்கும் போதே யோசிப்போம் இல்லைங்களா, இது மாதிரி சுற்றுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரியான ஒரு டூலு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 220 ரூபா. நான் இங்கே சொல்கிற பொருள்கள் எல்லாத்துக்குமே டேக்ஸும் டெலிவரி சார்ஜஸும் ஆட் பண்ணாமல் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி நம்ம ஆட் பண்ணுறதுனா 10 ரூபாய்க்கு 2 ரூபான்னு ஆட் பண்ணிக்கணும். இது சார்ஜபிள். இதோட யூஎஸ்பி கேபிள் தராங்க. நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோடையே போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம சார்ஜ் போட்டுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நான் கொண்டு போய் சார்ஜ் போடுறதுக்கு போட்டேன். இதில் ரெட் கலரில் லைட் எரியுது. ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலராக மாறிடும். சார்ஜ் ஆகட்டும், பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குக்கிங் ஹேண்டில். இது நம்ம அப்பளக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதே தான். ஆனால் இதை கத்திரிக்கோலை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 32 ரூபா தான். ரொம்ப நல்ல வர்த்தபிள்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது 180 டிகிரி ஃபோல்டபுள் ஹூக்கு. ஸோ பின்னாடி டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை செவுத்தில் மாட்டிட்டு இதை ஒரு ஹேங்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் 16 ரூபா. அதாவது 2க்கு சேர்த்தி. ஒன்று 8 ரூபா தான். இதில் இருக்கிற டபுள் சைட் டேப் நல்லா ஒட்டுறது இல்லை. நம்ம சைடில் 2 ஓட்டை போட்டுட்டு ஸ்க்ரூ ஏற்றிட்டா தான் ரொம்ப நல்லது. இது என்னோட சஜஷன்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டம்ளர். இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். 2 in 1 யூஸ் பண்ணுற மாதிரி கீ செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 94 ரூபாய். இது வந்து பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு வந்து எவர் சில்வரில் வாங்கணுங்கிறதுனால தான் இப்போ இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள 3 லேயர்ஸாக டம்ளர் மாதிரி இருக்குது. அது நம்ம வெளியில் இழுத்தோன்னா டம்ளராக வந்துடுது. ஆனால் என்னென்னா மேலே கை வச்சா டக்குன்னு திரும்பவும் கீழே போயிடுது. இது வந்து டைட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஒரு கிளாக் வைஸில் கொடுக்கும்போது கரெக்டாக டைட் ஆகிடும் அப்படின்னு நானும் பார்த்தேன். பட் அந்த மாதிரி ஆகலை. திரும்பவும் மேலே கை வைக்கும்போது டக்குன்னு கீழே போகுது. இதை நம்பி ஒரு ஹாட் டீயோ காஃபியோ எப்படி குடிக்கிறதுன்னு தெரியல. இதை கண்டிப்பாக குழந்தைங்க கையில் கொடுத்துடக்கூடாது. இதோட எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ரிவ்யூவில் சொல்கிறேன். டம்ளரோட ஃபஸ்ட் லேயரோட கார்னர் நல்ல மொழுன்னு தான் இருக்குது. பட் உள் பக்கம் இருக்கிற எல்லாமே ஷார்ப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வாங்கினதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ யோசனை அப்படின்னு கேட்கலாம். யாராவது ஒருத்தர் உண்மையாக இதுக்கான ரிவ்யூ சொல்லணும் இல்லையா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபோல்டபுள் டஸ்ட்பின் தான். இது வந்து போன டைமே இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். இது வந்து 3rd டஸ்ட்பின் எங்கள் வீட்டில். இது ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 126 ரூபாய். டியோட் ஆப்பில் இந்த பொருள் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து டிஸ்போசபிள் கவரோட கொடுக்குறாங்க, இன்னொன்றில் அது இல்லை. கலரும் லைட்டாக வேரி ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து இந்த வெரைட்டி. செகண்ட் ஆர்டர் பண்ணது தான் அந்த கவர் இல்லாத வெரைட்டி. இந்த டைம் ஆர்டர் பண்ணும்போது தான் அந்த 2 டிஃப்ரென்ஸுமே எனக்கு புரிஞ்சுது. டியோட் ஆப்பில் ஒரே மாதிரியான பொருள் 2 டைம் வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரேட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் அட்டாச்மெண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இல்லைன்னா சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடிக்கு மீஷோவில் காட்டுற மாதிரி வேறு கடைக்காரவங்க ஒரே பொருளை போட்டிருக்கிற மாதிரி இதில் இருக்காது. ஸோ நீங்கள் கார்ட்டில் சேர்த்துறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பேஸ்கெட்டை நம்ம அடிசிவ் ஹூக்ஸ் வச்சும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க கொடுத்துருக்குற அட்டாச்மெண்ட்டை மாட்டிட்டு ஓவர் த டோர் ஹேங்கிங்காக கூட மாட்டிக்கலாம். ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 பொருளுக்கான ரேட் டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்காது. மீறி போனால் 10 ரூபாய் 20 ரூபாய் இப்படி தான் இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பெஸ்ட்டு தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் கிளிப்ஸு. இதை நான் 3rd டைமாக ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். இது 10 கிளிப்பு ஒரு செட்டு, 31 ரூபாய் தான். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளேட்டிங் போட்டிருக்காங்க, அதனால இது துரு பிடிக்க சான்ஸே இல்லை. இது வந்து நம்ம கறி துணி கசிக்கினா அதை வந்து கிளிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்வேன். இதோட எண்டில் எந்த விதமான பிசுறும் இல்லாததுனால கிளாத்ஸுக்கு எந்த டேமேஜும் ஆகிறதில்ல. இது வந்து சிங்க்குக்கு வாஷ் பேசின்கெல்லாம் மூடக்கூடிய சிலிக்கான் லிட்டு. இது வெறும் 13 ரூபாய் தான். இதோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 in 1. இது நம்மளோட வாஷ் பேஷன்லேயோ இல்லை சிங்க்லேயோ வச்சு மூடி வைக்கலாம். கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வராது. அதே சமயம் நமக்கு தண்ணி வெளியில் போகணுங்கும்போது இந்த மாதிரி அமுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த கேப்ஸ் வழியாக தண்ணி மட்டும் வெளியில் போய்க்கும். சூப்பராக இருக்குல்ல? வாஷ் பேசின்லேயே இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் சொல்யூஷன். இது நம்மளுக்கு வேணும்னா டெம்ப்ரரியாக வச்சுக்க முடியும். இது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. இதோட அடிபாகம் நல்லா கெட்டியாக இருக்குது. கிச்சன் சிங்க்குக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பால் மேக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம வடையெல்லாம் போடுறதா இருந்தால் நமக்கு கரெக்டாக அளவாக வராது இல்லைங்களா? ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக வரும். அதெல்லாம் வந்து இதில் வந்து அந்த மாவை தட்டிட்டு வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி போடலாம். இது எந்த அளவு கரெக்டாக வரும்னு தெரியல. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது இல்லைங்களா? அவங்க வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கேக் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா கோலா உருண்டை பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் பால் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருச்சு. நம்ம எப்பவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி குட்டி டேமேஜ் ஆகும். இதோட ரேட்டு 22 ரூபாய். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடிய மேக்னெட்டு. இது வந்து பட்டன் ஷேப்பில் வந்திருக்கு. இது வந்து டிசைனுக்காக ஒட்டுறது கிடையாது. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எழுதி வைப்போம் இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜ் மேலேயே ஒட்டிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து 10 பட்டன்ஸ் ஆர்டர் போடணும் நம்ம. இது ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா
ரூபாய் ஆகுது. 10 பட்டன் ரூ. 40. இப்போ ரீசெண்டாக மேபி நவம்பர்லேருந்துன்னு நினைக்கிறேன், இந்த பட்டன்ஸ் வந்து இன்க்ளூசிவ் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக்கோட ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வயர்லெஸ் மைக்கு. யூடியூபர்ஸ்க்கு தேவைப்படுற ஒரு சின்ன கேஜெட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 279. டேக்ஸோட இன்க்ளூட் பண்ணினா ரூ. 335 வரைக்கும் வருது. இது இந்த அளவுக்கு வர்த்தானா எனக்கு நிஜமாவே தெரியல. டியோடாப்பில் ஒன் அண்ட் ஒன்லியா ஒரே ஒரு ஐட்டம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு டிசைட் பண்ண முடியுது. அதே மீஷோவில் போய் நம்ம இதே மைக்குன்னு தேடினோம் அப்படின்னா ஏகப்பட்டது வருது. நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆகுது. இந்த கம்பெனி வாங்கலாமா, இந்த செல்லர் கிட்ட வாங்கலாமா, இப்படியெல்லாம் பார்த்து ரிவ்யூஸ் பார்த்து நல்லா குழம்பிக்க தான் செய்கிறோம். அதே வந்து இந்த டியோடாப்பில் ஒரே ஒரு பொருள் இருக்கிறதுனால ஆர்டர் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். இந்த மைக் எனக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான க்யூட்டான ஐட்டம், ஒரு குட்டி ஸ்வீவிங் கிட்டு. இதோட ரேட்டு ரூ. 42. உங்கள் வீட்டில் பொன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்களோட பேக்கில் இது கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல புழங்குறவங்களா இருந்தால், அதாவது ஒரு டீச்சராக இருந்தீங்கனாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இதுவும் ஒரு வகையான எமர்ஜென்சி கிட்டு தான். ரொம்ப குட்டி கத்திரிக்கோல், பின்னு, சின்ன சின்னதாக கலர் நூல்ஸு, 2 பட்டன்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிட்டாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் சீட் லிஃப்டர். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கினேன், அது வந்து எங்களோட டாய்லெட்டுக்கு செட் ஆகலை. இப்போ இந்த டைம் வந்து ஒரு பெல்ட் மாதிரி அமைப்பில் வந்திருக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரூ. 10 தான். சரி, இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது ஓரளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினலான ஒர்க்குக்கே தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம செடியை கட்டி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஷெல்ஃபு. இது இப்போ புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்டில். அந்த 2 சைட்லேயும் வந்து எலிஃபண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து 2 பொம்மைங்க நிற்கிற மாதிரி இருக்கும். அது என்னோடய ரூமில் வந்து நான் 2 ஷெல்ஃபு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ஸ்டர்டியாக நிற்குது. அதே மாதிரி அதோட சேர்ந்ததே தான் இது. இதில் வந்து சைடில் வந்து யானைங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எங்கே வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு செல்ஃபை உருவாக்கிக்க முடியும். ஆணி அடிக்க தேவையில்லை. செவுர்லேயே இவங்க கொடுத்துருக்குற இந்த ஸ்டிக்கர் ரொம்ப நல்லா நிற்குது. இந்த ஷெல்ஃபோட ரேட் வந்து ₹75. இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ரூம்க்கே வந்து ஒரு ரிச் லுக் கிடைக்குது. இந்த செல்ஃபை பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து துணி காய போடுற ரோப் தான். நான் எங்கள் வீட்டில் துணி எல்லாத்தையுமே வந்து ஹேங்கரில் மாட்டி தான் காய போடுவேன். அதுவும் இல்லாமல் துணி போடுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அது பத்தாமல் போகும்போது நமக்கு இந்த ரோப் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஹேங்கர்ஸை மாட்டுறதுக்குன்னே இதில் நிறைய ஓட்டைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம போடும்போது துணிகள் வந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்துக்காமல் இருக்கும். இதில் வந்து 2 சைஸஸ் இருக்குது. ஸ்மால் வந்து 3 மீட்டர்ஸ், அது ரூ. 17. பிக் வந்து 5 மீட்டர்ஸ், அது ரூ. 28. இது வந்து நெட் ஜிப்பர் பவுச்சு, இது ரூ. 18. இது நம்மளோட பென்சில், பென் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு இந்த மாதிரி ஒரு பவுச்சஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் நம்ம போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த ரீசன்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டியாக வைரலான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான், மைக்ரோ ஃபைபர் ஸ்க்ரப்பரை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து 2 விதம் இருக்குது. சிங்கிள் சைடில் இருக்கிறது ஒன்று, டபுள் சைடட் ஒன்று. சிங்கிள் சைடில் வந்து நான் 4 வாங்கினேன், ரூ. 20 ஆச்சு. டபுள் சைடில் வந்து நான் 2 வாங்கினேன், அது ரூ. 19 ஆச்சு. இந்த பொருளோட ரிவ்யூவில் நிறைய பேர் இது வர்த்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இதை எங்கே உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். நான் மெயினாக மண் பானையை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த துணியை வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மண்பானையை கழுவும் போது சோப்பெல்லாம் வச்சு கழுவக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப சொரசொரப்பான இருக்கிற பொருளை வச்சும் கழுவிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபைபர் நெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபைபர் நெட் எல்லாமே நான் பாட் கழுவுறதுக்காக மட்டுமே வாங்கியிருக்கேன்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜில் வைக்கிற எக் ட்ரே தான். எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து எக் ட்ரே ஆப்ஷன் அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால் நானே வந்து செப்பரேட்டாக ஒரு எக் ட்ரே வாங்கி அதில் வந்து செட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு அங்கே வந்து செட் ஆகலை. அப்புறம் அதை கட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்த உடனே சரி வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இது வந்து 199 ரூபாய் ஆகுது. அண்டர் த கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது ரொம்ப சூப்பர் ஐடியா. இந்த மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எக்ஸ் வைக்கிற கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்குது. பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்குது. இந்த பொருளை வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸு. இது வந்து ஒரு வாஷரோடு வர்றதுனால இதுக்குள்ளே போடுற பொருள் வந்து ஏர் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வாங்கினேன். மெயினாக எறும்புகள் கிட்டேருந்து ஸ்வீட்டை பாதுகாப்பு பண்ணுறதுக்காகவே இதை வாங்கினேன். ஏன்னா இந்த தீபாவளிக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டேன். அது அப்போவும் அதுக்குள்ளே எறும்பு போயிடுச்சு. அதுக்காகவே இந்த வாஷர் வச்ச மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ், முன்னாடி ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வீலில் மந்த்தும் டேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே வைக்கிற பொருள் என்னைக்கு வாங்கினது அப்படிங்கிறத கூட அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட ரேட் வந்து 103 ரூபாய். எனக்கு மெயினாக இந்த கண்டெய்னர் சீத்ரூவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வாங்கினேன். ஏன்னா சாப்பிட்ற பொருளை கண்ணில் பார்த்தா மட்டும்தான் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு பசங்களுக்கு தோணும். இல்லைன்னா அது அப்படியே கிடக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கிற பர்னர் ஸ்டாண்டு. நான் வந்து சின்ன சின்ன பொருள்கள் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் இல்லையா? அது நான் இங்கே கடைகளில் கேட்டப்போ கிடைக்கல. சரி இதில் பார்க்கவுமே சரி நம்ம ஆர்டர் போட்டுடலான்னு போட்டுட்டேன். ஆனால் பார்த்தா ரொம்ப பெருசாக வந்திருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்கிறது எனக்கும் தெரியல. இது 70 ரூபாய். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ட்ரெயின் பைப் கிளீனர் ஸ்ட்ரிங்கு. இது வந்து 2 விதமாக இருக்குது டியோடாப்பில். ஒன்று வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது வந்து 290 சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது. 60 ரூபாய் ரேட்டு. இந்த பைப்போட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அமுத்தும் போது இன்னொரு கார்னரில் ஹேண்ட் மாதிரி வெளியில் வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற அழுக்குங்களை எல்லாம் பிக் பண்ணிட்டு வந்துடும். இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டூல்னு நான் சொல்வேன். அடுத்தது சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். இந்த செட் பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் ஆகுது. ஒன்று பிளாக்கு ஒன்று ஒயிட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் போடவே கூடாது. இது வந்து நான் மீனுக்கு ஃபுட்டு போடுவோம் இல்லையா, அந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஃபிஷ் மட்டும் ஒரு 4-5 இடத்துல வந்து செட் பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த கண்டெய்னர் வந்து நான் வாங்கியிருக்கேன். 17 ரூபாய்க்கு மோசோல நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபோல்டபுள் பேஸ்கெட்டு. இது எண்ணெய்க்குள்ளே விட்டு நம்ம வந்து பொரிச்செல்லாம் எடுப்போம் இல்லையா, அப்போது அதை வடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர். பட் எனக்கு பார்த்த உடனே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 148 ரூபாய். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது பார்க்கும்போதே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டியோடாப்பில் ரிட்டன் எல்லாம் போட முடியாது. அதோட ப்ராசஸ் ரொம்ப லாங்காக போகும், கஷ்டமானதும் கூட. இது வந்து வேறு எதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ஒன், மான் தலை. அந்த ஹேங்கர், ஆக்சுவலி இது ஒரு ஹேங்கர் தான். இது எனக்கு ஒரு ஷோ பீஸாக ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த டைம் மட்டும் இதை வந்து நான் 3 பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். 3ம் சேர்ந்து 84 ரூபா. அதாவது சிங்கிள் பீஸ் வந்து 28 ரூபா தான் ஆகுது. இந்த டீர் ஃபேஸை நான் ஃபஸ்ட் டைமாக வாங்கும்போது கண்ணாடிக்கு மேலே வர மாதிரி தான் ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து என்னோடய கபோர்டு மேலேயும் வர மாதிரி ஒட்டுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த கொம்பு மாதிரி இருக்கிறத கரெக்டாக உள்ளே வச்சு சொருகினோன்னா நல்லா ஃபிட்டாக நின்றுக்குது. பேக் சைடில் அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்டிக்கரோட சேர்த்தி நம்ம ஒட்டும்போது ரொம்ப ஸ்டர்டியாக நிற்குது. அடுத்ததாக பன்னி ஜிப்பர் பவுச். இது வெறும் 8 ரூபாய் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுச்சஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனாலையும் எனக்கு பிடிச்சது. அதனால் இதுவும் வாங்கியிருக்கேன்.
நார்மலாக ஜிப்லாக் கவர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதே தான். ஆனால் அது ஒரு பவுச் மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, அது திறந்து மூடுறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்காக. இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கார்டனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்டபிள் வெஜிடபிள் பேஸ்கெட்டு. இது மேலே மாடியில் வந்து செடிகள்லாம் இருந்து காய்கள் பறிக்கும்போது, பழங்கள் பறிக்கும்போதெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸும் வந்து அடைச்சிக்காது. கீழே கொண்டு வந்துட்டு இதுலேருந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். மேலே போகும்போது திரும்ப எடுத்துகிட்டு போய்க்குவேன். இது மாதிரி 2 இருக்குது இப்போ என்கிட்ட. இதோட ரேட் வந்து 29 ரூபா. அடுத்தது வந்து ஃபோல்டிங் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். இது வந்து சைடில் 2 கம்பி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணினோன்னா ஒரு குட்டி ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுது. நம்மளுக்கு வந்து துணியெல்லாம் மடித்து வைக்கும்போது செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒன்று மேலே அடுக்கிட்டே போனோன்னா விழுந்துடும் இல்லையா, அப்படி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்க முடியும். இல்லை சமையல் ரூமில் கீழே ஒரு பொருள் வச்சுட்டு மேலே ஒரு பொருள் வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக இந்த ஸ்டாண்டு. இதில் வந்து அந்த கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 22 ரூபா தான். ஒரு ஷெல்ஃபில் இருக்க வெர்டிக்கல் ஸ்பேஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மொபைல் ஸ்டாண்டு. காரோட கேபினெட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபோனை வந்து அதில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். வேறு ஏதாவது வகையில் நமக்கு யூஸ் ஆகும்னு வாங்கியிருக்கேன். இது வெறும் 10 ரூபா தான். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு. இது வந்து குட்டி குழந்தைங்க தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்குது. வீட் ஸ்ட்ரா ப்ரஷ்ன்னு போட்டிருந்ததுனால ட்ரை பண்ணி பார்க்கலாமேங்கிறதுக்காக வாங்கினேன். ஆனால் இது ரொம்ப பிரிசில்ஸ் குட்டியாக இருக்குது. இது வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். குட்டி குழந்தைங்க தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சரி ஓகே, எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க வேண்டியது தான். இது 2 ப்ரஷ் சேர்ந்து 11 ரூபா. அடுத்ததாக பேக் தான் வாங்கியிருந்தேன். ஹேண்ட்மேட் பேக்கு 2 பேக்கு என்னோட கொலீக்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது ஒரு பேக் பார்த்திங்கன்னா 53 ரூபாய் ஆகுது. 2 பேக் சேர்ந்து 106 ரூபா. அவங்க அதில் பண்ணியிருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜிப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டேன். உள்ளே வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதில் கண்ணாடி மாதிரி வச்சுருக்காங்க, அது ரியல் கண்ணாடி. அது ரொம்ப நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. 2 பேக்கும் கொஞ்சம் வேறு டிசைன்ஸ் தான், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் வந்து சாக்லேட்ஸ் வைக்கிறது இல்லைன்னா வேறு ஏதாவது போட்டு வைக்கிற மாதிரியான ஜிப்பர் பவுச்சஸ் தான். நான் இதை ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. இது வந்து 3 அளவுகளில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து நல்ல லென்த்தாக இருக்கக்கூடிய 500 ml. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய 500 ml. இதை விட சின்னது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக 150 ml அளவு மட்டும் பிடிக்கக்கூடிய அந்த லிட்டர் அளவில் இதை சொல்கிறாங்க, அந்த மாதிரி பவுச்சஸ்ஸு. இந்த லென்த்தாக இருக்கிற இந்த பவுச்சில் வந்து நான் ஸ்ட்ராஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதையெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக வாங்கினேன். அந்த லென்த்தாக இருக்கிறது வந்து 9 ரூபா 50 பைசா ஆகுது. கொஞ்சம் குண்டாக இருக்கிற 500 ml வந்து 7 ரூபா. அதை விட குட்டியாக இப்போ நான் கடைசியாக காட்டுறது பார்த்திங்கன்னா 5 ரூபா. அடுத்தது வந்து 3-in-1 க்ளீனிங் ப்ரஷ்ஷு. இதில் வந்து 3 விதமான பிரிசில்ஸ் இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கக்கூடிய சாஃப்ட் பிரிசில்ஸ். அதை திருப்பினோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய இந்த பாட்டிலெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி ஒரு பிரிசில்ஸ் இருக்குது. அதுக்கு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய சிலிக்கான் பிரிசில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்தது என் கையில் இருக்கிறது வந்து எல்இடி லைட் தான். இது வந்து நம்மளோட சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, சார்ஜர்லேயே வந்து சொருகிக்க முடியும். நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வெளிச்சமாக இருக்குது. எல்லோ கலர் லைட் எரியுது. நான் போட்டு பார்த்தேன், ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகுது. இது ஒன்று பார்த்திங்கன்னா 6 ரூபாய் தான் ஆகுது. நம்ம சார்ஜர் ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா அடாப்டர் மட்டும் தனியாக நிற்கும் இல்லைங்களா, அப்போது அந்த அடாப்டரில் இதை வந்து நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பிரிசில்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடிய காரில் ஏர் கண்டிஷனரை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ்ஷு. எனக்கு இந்த ப்ரஷஸ் பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஆகிடும், அதுக்காகவே இதை வாங்கினேன். அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது, பிரிசில்ஸும் நல்ல லென்த்தாக இருக்குது. நம்மளோட கம்ப்யூட்டர் டேபிள் அந்த இது இருக்குல்ல கீபோர்ட், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அதுக்காகவே இதை பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட்டு வெறும் 29 ரூபா தான். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதுவும் ஒரு ப்ரஷ் தான். இது மேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு. ஃபவுண்டேஷன் க்ரீம் எல்லாம் வந்து போடும்போது யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரஷ்ஷு. நான் மேக்கப்பே போடவே மாட்டேன், இருந்தாலும் எனக்கு இந்த ப்ரஷஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காகவே இதை வந்து வாங்கினேன்.
இந்த பிரிசில்ஸ் வந்து சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ரஷ் மட்டும் இல்லை, இது வந்து ஹோல்டு பண்ணி வந்த அந்த பெட்டியும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 54 ரூபாய் ஆகுது. இருந்தாலும் ஒர்த்துன்னு தான் சொல்வேன், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ஹேங்கரில் என்ன வித்தியாசம்னா அதோட லென்த்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க இல்லையா, குட்டி குழந்தைங்களுக்கு அந்த தலையை வந்து நல்லா பிடிச்ச மாதிரி ஒரு இது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் கூட இதில் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஷால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த வெளியில் போயிட்டு வந்திருப்போம், நமக்கு வந்து உள்ளே மடித்து வைக்கவும் முடியாது, அதே சமயம் உடனே துவைக்க போடவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே இதை வந்து மாட்டி வச்சுட்டு ரீயூஸ் பண்ணிவிட்டு திரும்ப துவைக்க போடுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆணி அடிக்க தேவையில்லாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே வந்து நம்ம மாட்டிக்க முடியும். இது ஒரு செட் வந்து 20 ரூபா. நான் வந்து 2 செட்டு வாங்கினேன் 40 ரூபாய்க்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொருள். இது ஒரு ரீசார்ஜபிள் லைட்டு. யூஎஸ்பியில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும், அதே சமயம் சோலார்லேயும் கூட நம்ம இதை வந்து சார்ஜ் ஏற்றிக்க முடியும். இந்த லைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதோட ஷேப் தான். இந்த 4 பக்கத்தில் இருக்கிறதும் வந்து ஒரு ஃபோல்டபிள். நம்ம வேணும்னா அதை பிரித்து விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பால் மாதிரியே வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கான இண்டிகேஷன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் லைட் மோட்ஸ் இருக்குது. இது ஒரு போர்ட்டபிள் லைட்டு. இதை மாடிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுற டைம் வரைக்கும் மட்டும் இதை வச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மாடியில் லைட் போட்டிருக்கோன்னாலும் அது ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். அந்த சைடு ஒருவேளை செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஷேட் அடிக்குது. கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காகவே இந்த லைட்டை நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 229 ரூபா வருது. இந்த அன்பாக்சிங்லேயே என்னோடய ஃபேவரட் இது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைஃப் செட்டு. இதில் வந்து 6 நம்பர் இருக்குது. 6மே டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் ஷேப்ஸு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து கத்திரிக்கோல், ஒன்று வந்து பீலர், பாக்கி 4மே வந்து நைஃப் தான். ஒன்று வந்து அந்த நைஃப்லேயும் ஒன்று வந்து குட்டியாக இருக்கிறது, இன்னொன்று வந்து ஃப்ரூட் நைஃபு, பாக்கி 2ம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் என்னமோ விளையாடுற பொருள் மாதிரி இருக்குது கலர் கலராக. ஆனால் இது இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதில் டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்கிற மாதிரியும் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பிளெயினில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை ஆர்டர் பண்ணினேன். கத்தி மட்டும் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. விதவிதமாக இருக்கிறது நம்மளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். சமையல் ரூம்லேருந்து வேலை பண்ணும்போது நமக்கு டக்குன்னு கைக்கு கிடைக்கிறது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு வகையில் இந்த கத்திகளை வந்து கொஞ்சம் புதுசாக மாற்றலாமே அப்படின்னு இந்த செட்டை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதோட ரேட்டு 197 ரூபா. பாக்ஸில் வந்து பொருள்கள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல வெளியில் வச்சுக்கலாம். இந்த டைம் எனக்கு வந்து பேப்பர் வந்திருக்கு, அதாவது என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேப்பர் வந்திருக்கு. 55 ஐட்டம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பொருட்களோட லிஸ்ட்டு வந்து இந்த டைம் தான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ட்விஸ்ட் டை அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து கம்பி தான். மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்கிற பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த வயர்ஸை சுற்றி ஒரு கம்பி மாதிரி போட்டு முறுக்கி தருவாங்க இல்லையா, அதுதான் இது. இது வந்து நம்ம கார்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதையாவது கட்டுறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே கோட்டிங்கோடு வருது, அந்த பிளாஸ்டிக் கோட்டிங்கோடு இருக்கும். அதுலேயே வந்து அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு பிளேட்ஸோடு வருது. பட் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கட் ஆகலை, என் கை தான் வலிக்குது. சும்மா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ண முடியுது. இந்த ரவுண்டில் வந்து 50 மீட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 66 ரூபா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கிறிஸ்டல் ட்ராயர் நாபு. இது வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி இதில் வந்து 2 வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் டோருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 வாங்கினேன், 40 ரூபா. இது வந்து அடிசிவ் ஸ்க்ரூ நாபு. இதுவும் 5 வாங்கியிருக்கேன், 5ம் சேர்ந்து 20 ரூபா தான். இது முன்பக்கம் நட்டு மாதிரி இருக்கும், அதை கழட்ட முடியும். ஒரு ஸ்க்ரூ வந்து அது கூட அட்டாச் ஆகிருக்கும். நம்ம செவுத்தில் எங்கே வேணுமோ அங்கே ஒட்டிட்டு ஆணியில் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இந்த நட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம்.
இந்த பொருள் வந்து அம்பர்லா கீ ஹோல்டர். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கொடை மாதிரி இருக்கும், அதுவும் பாதி கொடை. இதை வந்து நம்ம செவரில் மாட்டிக்க முடியும். டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அம்பர்லா மாதிரியே தெரியறதுக்கு ஒரு கொக்கியும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். மேல் பக்கத்துலேருந்து அம்பர்லா வந்து இருக்கிற மாதிரியும் மாட்டலாம், கீழ் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் மாட்டலாம். கீழ் பக்கத்தில் இருக்கிற மாதிரினா அதுக்குள்ளே அது ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதில் நம்ம பொருள் போட்டுக்கலாம். மேல் பக்கம் இருக்கிற மாதிரி அம்பர்லா மாட்டினோம் அப்படின்னா கீழே தொங்கிட்டு இருக்கிற அந்த கொக்கியில் வந்து நம்ம கீ செயினை மாட்டுற மாதிரி மாட்டிக்கலாம். இந்த மூணும் சேர்ந்து ஒரு செட்டு. இது வந்து 25 ரூபாய் ஆகுது. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நிஜமாகவே இப்படியெல்லாம் ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு அதிசயத்துக்காகவே இதை வாங்கினேன். இது வந்து 6 சைட் ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு. 36 ரூபாய் ஆகுது. நிஜமாக இதில் வச்சு எப்படி பல்லு விளக்குறதுன்னு தெரியலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொருளோட அந்த அட்டை இருக்கும் இல்லைங்களா, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறதுனாலவே இதை வாங்கியிருக்கேன். இதை வச்சு பல்லு விளக்க போகிறோமான்னு தெரியலை, இருந்தாலும் வாங்கி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பெயிண்டிங் ப்ரஷ் தான். இது வந்து டேப்பிங் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய ஏரியா கவர் பண்ணுறதுக்காக அடிப்போம், அதுக்காக இதை வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 6 ரூபாய் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்பேச்சுலா ஹோல்டர். அதாவது நம்ம சமைக்கிற இடத்துல கரண்டி எல்லாம் கீழே வைப்போம் இல்லையா, அது கீழே தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து வைக்கிற மாதிரி, நம்ம சமைக்கிற பொருளில் இருக்கிற அந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து கீழே தரையில் படாமல் இதுக்கு மேலே வந்து லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ரேட் வெறும் 20 ரூபாய் தான். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ரிமூவல் ப்ரஷ் தான், 2-in-1 விண்டோ கிளீனர். இது வந்து 11 ரூபாய் ஆகுது. இதோட ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கல மீஷோவில், பட் அதில் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு மீஷோவில். இதில் வந்து வெறும் 11 ரூபாங்கிறனால சரின்னு ஆர்டர் போட்டுட்டேன். இனி யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது எப்படி இருக்குன்ட்டு. பிரிசில்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் மீஷோவில் வந்து அந்த ரிவ்யூவில் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம இதில் கம்மியாக தானே இருக்குது ரேட்டுங்கிறனால இதில் வாங்கினேன். அடுத்ததான் நம்ம பார்க்குறது பேஸ்ட்ரி ப்ரஷ்ஷு. இது கிரில் சிக்கன் பண்ணும்போது சிக்கனுக்கு மேலே வந்து நம்ம வெண்ணெயெல்லாம் தடவுவோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம பன்னுக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் வந்து அந்த மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து சிலிக்கான் தான்னாலும் டைரெக்டாக ஹீட்டில் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது தோசைக்கல் மேலே எண்ணெய் தடவுறோம் அப்படின்னு சொல்லி ஹீட்டாக இருக்கிற ஒரு பொருள் மேலே இதை போட்டுறக்கூடாது. என்னன்னாலும் இது வந்து பிளாஸ்டிக் தான். அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மொபைலோட பேக் சைடில் யூஸ் பண்ணுற ஃபிங்கர் லூப் தான். இதோட விலை 7 ரூபாய். இதுவும் கூட நான் நேரடியாக அந்த மொபைலுக்காகவே வாங்கணும்னு வாங்கலை, இது வேறொரு இதை ஞாபகம் வச்சுட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக ரிவ்யூவில் எந்தெந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சில பொருட்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சில கேஜெட்ஸை இந்த சைட்டில் பார்க்கும்போது எனக்கு இதுக்காக வாங்கலாம் இல்லை அப்படின்னு தோணும். அப்படி தோணுனதை சிலதை வாங்கிடுவேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே அன்பாக்சிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். ரிவ்யூஸ் நான் கண்டிப்பாக தரேன். கடைசி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஃபிங்கர் ரிங் தான். இதையும் கூட நான் வந்து கபோர்டுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு டைம் வாங்கும்போது வேறு வேறு கலரில் வருது, சேம் கலர் வராதாங்கிறதுக்காக நான் ஆர்டர் போட்டுட்ருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 5 ரூபா 50 பைசா. நம்ம சார்ஜிங் போட்டிருந்த ஸ்பின்னிங் ப்ரஷோட இது பாருங்கள் க்ரீன் கலரில் எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுது. இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேலைக்கு ஆகுதுங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூஸ் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த பொருள்களில் உங்களை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எது வாங்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கான பொருளோட ரிவ்யூவை நான் உடனடியாக ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். அதை பார்த்துட்டு வேணால் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் வாங்கியிருக்கேன் பொருள், அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக சொல்கிறது. நான் ஏமாந்துருந்தேன்னா நீங்கள் ஏமாறாதீங்கன்னு சொல்கிறதுக்கான பதிவு. ஒருவேளை நான் வாங்கினது நல்லா இருந்துச்சுன்னா இந்த பொருள் நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்குது வேலை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.